വീട്ടിലേക്ക് പോകാം. പക്ഷേ ഗ്രീഷ്മയും അമ്മാവനും ഇനി ജയിലിലേക്കാണ് പോകേണ്ടത്. ശിക്ഷ അല്ലെങ്കിൽ എന്താണ് അവർക്കുള്ള ശിക്ഷാവിധി എന്നുള്ളത് വിധിച്ചില്ലെങ്കിൽ പോലും അവർ ഈ ദിവസം ഇനി കഴിയേണ്ടത് കോടതിയിലാണ്. ദൃശ്യങ്ങൾ ഇനി വന്നു കഴിഞ്ഞാൽ പാലശാല പോലീസിന്റെ വാഹനം ഇവിടെ എത്തിക്കഴിഞ്ഞു. കാരണം പാലശാല പോലീസിന്റെ ജീപ്പ് തയ്യാറാണ്. ഗ്രീഷ്മയെ കൊണ്ടുപോകാൻ വേണ്ടിയാണ് വന്നിട്ടുള്ളത്. ആ പോലീസ് ജീപ്പിൽ അല്പസമയത്തിനുള്ളിൽ ഗ്രീഷ്മയും. வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல். இது பேச முடியாது, கொஞ்சம் சைடு கம்ப்ளைண்ட். அதாவது இதே ஒரு ஆம்பளை இன்னைக்கு செஞ்சிருந்தா அவங்க குடும்பே குடிநாசம், குட்டி செவரு அந்த குடும்பம். அதாவது ஒரு பொம்பளை போய் பொய் கேஸு போட்டாலும் கேஸு தான். இது பொம்பளை போய் பொய் கேஸ் போட்டாலும் கேஸு தான். ஆம்பளைகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆம்பளைகளை மனுஷமாரா நானும் சேர்ந்து தான் ஆம்பளை தான், அவங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படியே பேசாமல் வாய் பற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்படியே இப்போ வாய் பற்றிட்டு இருந்தா அவசானம் எங்கே போய் முடியும்னு தெரியல. பாருங்கள், இந்த சாரோன் வித கேஸு கிரீஷ்மா, நான் ஐயோ என் ஜீவிதம் போயே நான் செய்துட்டே இல்லைன்னு சொல்லி ஒப்பேரி வச்சது ஃபோனில். ஒரு டைம் யூடியூப்பில் ஏதோ நியூஸில் பார்த்து நான் நினைக்கிறேன். என்ன பார்த்தேன், யூடியூப்பில் நியூஸில் இதில் பார்த்து நான். அதாவது ஒரு பாவப்பட்டவனை லவ் பண்ணிட்டு காசுளும் வந்தபோது இந்த பாவப்பட்டவனை ஒழுவாக்கிட்டாங்க. ஒழுவாக்கில் கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு கொண்டதுனால அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குடும்பத்தோட, அதாவது அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை போச்சு. அவங்க அப்பா அம்மா அனாதையாக நிற்கிறாங்க. யார் பாப்பா அவங்கள? நல்லா படித்து நம்பர் 1 கிளாஸில் வந்தவன் இந்த பையன் சாரோன். அப்போ இந்த கிரீஷ்மாக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? தூக்கு தண்டனை. அதாவது இனிமேல் இப்படியே ஆம்பளைகள்லாம் பேசாமல் போனீங்கன்னா, ஆம்பளைகளை என்ன நடக்குதா நானும் தான் இனிமேல் பேசாமல் போனோம்னா நம்பலாம். வாய் திறந்தா பொய் கேஸ். இது வாய் திறந்தா பொய் கேஸ், பொம்பளை கேஸ். எந்த விதியும் இப்படி இல்லை, பொம்பளை கேஸ். அதுக்கு கோடதி കേസെട് ബഹുമാനപ്പെട്ട കോടതിക്ക്, കേരള ഹൈക്കോടതിയും ഡൽഹിയിലെ സുപ്രീം കോടതിക്കും வின்சென்ட் சேவியர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வர ஆம்பளை வரலும் வாய் திறந்தால் பொய் கேஸ் போடுறாங்க. ஒரு பொண்ணை பாதுகாக்கணும்னு சட்டம் அல்ல அதெல்லாம். பொண்ணை பாதுகாக்கிறது என்ற சட்டமும். ஆனால் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் திருச்சறியணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பராதி கொடுத்தா தீர விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? தீர விசாரித்து கேஸ் எடுக்கணும்னு ஆவசியப்படுறேன் நான். இது ஒன்றுமே இல்லை, சும்மா போய் வாயில் சொன்னால் போதும். ஜாமீன் இல்லாத வகுப்பு கேஸ். அப்போ ஆமாம், ஏங்க சுப்ரீம் கோடதி ஜட்ஜ் அவர்களை, ஹைகோடதி ஜட்ஜ், டெல்லியில் ஹைகோடதி ஜட்ஜ் அவர்களை, அப்போ நாங்களாம் மனுஷமாரி இல்லையா? எங்களுக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா? எங்களுக்குன்னு ஒன்று உடம்பு சரிகிறம்னு ஒன்று இல்லையா? பொம்பளைகளுக்கு தான் எல்லாம் இருக்குது, ஆம்பளைகளுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, நானெல்லாம் என்ன சொல்கிறது, நீ எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலைங்க ஜட்ஜ் அவர்களை, விமானப்பட்ட ஜட்ஜ் அவர்களை எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. என் வீட்டில் என் பொண்ணுக்கு தான் முன்கடனை. ஆமாம், அது அப்படித்தான். பக்கத்தில் தம்பியோட பிள்ளை 2 இருக்குது, எங்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கிறது. இவங்களையெல்லாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு என் வீட்டில் பசங்களுக்கு முன்கடனை, பொண்ணுங்களுக்கு தான் முன்கடனை. நான் அப்படித்தான் வாழ்றேன் எப்பாச்சு. ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்குற அனுகூலித்த நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இனிமேல் அது பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு என்னோட இந்தியன் பிரதமர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களுக்கும் கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சண்டைக்கு வருவாங்க, ஆகத்தோடு அடிச்சு பார்ப்பாங்க. முடியலன்னா பொம்பளை கேஸ். என்னது முடியலன்னா பொம்பளை கேஸு? என்னது பின்ன இந்த சாரோட வத கேஸு என்னப்பா என்ன சொல்லி பண்ணி அந்த குடும்பத்தோட அதை படித்து வந்து இன்னைக்கு அவன் இருந்திருந்தான், அந்த குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பானல்ல. அந்த குடும்பப்பா சொல்ல அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு அங்கே போய் பேசுகிற அளவுக்கு, அங்கே போகிற அளவுக்கு எனக்கு வசதி பத்துறதில்ல. நான் கொஞ்சம் ரொம்ப இடிவான நிலைமையில் இருக்கிறேன். இடிவான நிலைமையில் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப தூரம் போய் ட்ராப் பண்ணி வர்றதுக்கு, டிரைவிங் பண்ண வர்றதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டி வசதியில் கொஞ்சம் கட்டைகள் இருக்குது, தற்காலிகமாக புத்திமுட்டு இருக்குது எனக்கு. அதனால் என்ன என்னோட சுப்ரீம் கோடதி ஜட்ஜ் அவர்களுக்கும் கேரளா ஹைகோடதி ஜட்ஜ் அவர்களுக்கு நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இனிமேல் இந்த பொம்பளை கேஸெல்லாம் போட்டால், அதாவது எல்லா கேஸும் இல்லை,
இந்த முன்விரோதம், அதாவது ஒருத்தருக்கு ஒரு சண்டை வழி இருக்கிறவங்களாம் இந்த கேஸு பொம்பளை கேஸ் போட்டால் விசிதமாய் பரிசோதித்து கேஸ் எடுக்கணும் ஒரு ஆர்டர் போடணும்னு இந்தியன் பிரதம மந்திரி அவர்களும் ஜனாதிபதிக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். வின்சென்ட் சேவியர் கேட்டுக்கிறவங்கள. பின்ன இந்த சாரோன் வத கேஸில் இந்த இதே ஒரு பொண்ணு ஒரு பையன் செஞ்சுருக்கட்டும், இன்னைக்கு இந்தியா இருக்கிற மொத்த ஜேலில் ஐயோ சிறியனை கொந்து அம்மாயம்மை பீடிச்சு அணியும் பீடுபிச்சு அம்மாயப்பன் பீடுபிச்சு அம்மா என்ன பர்த்தா பீடுபிச்சு குட்டி மறிச்சு ஓயேன்னு எல்லா சேனலும் ஒப்பேரி வச்சு வந்துருக்கு. நீங்கள் என்ன சேனல் எல்லாம் கற்றுன்னு இன்னைக்கு என்ன சேனலில் போடுறீங்க. ஆனால் பொம்பளைகளுக்கு நடக்கிற மாதிரி ஆம்பளைகளுக்கு நடந்தால் யாரும் போடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு தான் போடுறேன். அதனால இப்படி சொல்கிறேன், நான் எப்படி இப்படி ஒப்பேரி வைக்கிறேன். வேறு வழி இல்லாமல் தான் கேட்டிங்களா. வர வர ஆம்பளைகளுக்கிற ஒரு இல்லை, பொம்பளை போய் வாயில் சொன்னால் போதும் பொம்பளை கேஸு, வேடனை கேஸு, ரேப் கேஸு. இதில் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட இது பொண்ணுங்க எல்லாரும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க திருச்சாரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் செய்கிறவங்களை எல்லாம் ஒதுக்கணும். இப்போ அந்த பொண்ணுக்கு 23 வயசு. இன்றைக்கி நியூஸில் சொல்கிறாங்க, என்ன சொல்ல தெரியுமா, பணக்காரம் வந்தோடனே இந்த ஏழை மறந்துட்டா. அப்போ அவங்க வாங்கி சாப்பிட்ட காசு அவங்ககிட்ட வாங்கின எல்லா சாணம். அப்போ உங்களுக்கு காசு வேணும், அந்த பொண்ணுக்கு காசு வேணும், போய் கொடுக்குறதுக்கு வேணும், ஒரு ஹெல்ப்புக்கு அந்த பையன் வேணும், சாரோன் வேணும். அப்போ உங்களுக்கு பணக்கார மாப்பிள்ளை வந்தோடனே ஏழை பையனை கழட்டி விட்டுட்டீங்க. கழட்டி விட்டு கொண்டு போட்டீங்க. பாவம் எங்கேயாவது முடிக்க விட்டதை கூட போய் பழச்சு பண்ணல. இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு மகன் இருந்து பண்ணல. இன்னைக்கு இப்போ என்ன போல ஒரு மகன் இருந்து பண்ண. இன்னைக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு யார் பொறுப்பு? விமானப்பட்ட சுப்ரீம் கோடதி அவங்க அப்பா அம்மாவுக்கு நஷ்டபரிகாரமா 50 லட்ச ரூபா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சாரோனோட அப்பா அம்மாவுக்கு இந்த கொண்டாங்கல்ல அவங்க சொத்தை வித்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவிதகால உள்ள வரைக்கும் செலவு துவைக்கும் பணமும் கொடுக்கணும்னு வெகுமானப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஓர்டர் போடணும்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். அதுதான் என்னோட கோரிக்கை. வெகுமானப்பட்ட கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்கள் இதை பார்க்கணும். அதாவது இந்த சாரோனோட அப்பா அம்மாவுக்கு அந்த பையன் இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்வாங்களோ, இது ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த பையனை பார்ப்பாங்கல்ல, மகன் போய் அப்பா நம்ம பாருங்க, அந்த செலவு தொகை ஒரு 50 லட்ச ரூபா இந்த பொண்ணு வீட்டிலிருந்து சொத்தை வித்துட்டாவது வாங்கி கொடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுங்களா, அந்த பொண்ணை தூக்கில் போடணும். இன்றைக்கி நியூஸில் என்ன சொன்னாங்க, நியூஸில் கேட்டேன். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி 23 வயசாமா 10 வருஷம் கிடச்சாலும் 34 வயசில் வந்து நான் நல்லா வாழ்ந்துருவேன்னு. அப்போ அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குது. இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மொத்தம் சேனல் இன்றைக்கி ஐயோ சிறின்னு பேடுப்பிச்சு கொன்று கொலை விழிச்சு அம்மாயிப்பையும் பீடுப்பிச்சு பர்த்தாவின் அணியும் பீடுப்பிச்சு அப்புறம் என்ன அம்மாயிப்பை பீடுப்பிச்சு மற்ற தொட்ட வீடுக்காரர் பீடுப்பிச்சேன்னு எல்லா சேனலும் தூக்கிட்டு ஆடி ஜேன்னு ஆடி இருப்பீங்க. இன்றைக்கி ஒருத்தரும் இல்லை. என்னது இது? அப்போ ஆம்பளைங்கன்னா பொம்பளைங்கன்னா உசுறு, ஆம்பளைங்கன்னா மசுரா. ஆம்பளைங்கள முண்டங்கள்ல தண்டங்கள்ல எல்லாரும் தான், என்னையும் சேர்த்தா முண்டம் தண்டை எல்லாம் தான், நானும் சேர்ந்து தான் சொல்கிறேன். இப்படியே போனோம்னு வச்சுங்க நம் நிலைமையெல்லாம் கஷ்டப்பாடாகி போயிடும். கண்டிப்பாக எனக்கு வசதி கம்மி. டெல்லி சுப்ரீம் கோடதிக்கு டெல்லியில் ஹைகோடதிக்கு நான் ஒரு கேஸுக்கு போக போகிறேன், ரெடியாகிட்டு இருக்கிறேன். பண வசதி கம்மி. பார்ப்போம், பொறுத்து இருக்கிறது பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வர வர ஆம்பளைகளோட காசுக்கு வேண்டி நிறைய கேஸ் போடுறது அதிகம். இப்போ அதே மாதிரி புருஷனுக்கு கணக்கு சண்டை பொண்டாடி கொண்டு போய் பெடுற கூட பெடுற கேஸ். என்னது பெடுற கேஸ்? 6 போய் பிடிப்பிச்சாங்க பெடுற கேஸுக்கு. பொம்பளை போய் வாயால் சொன்ன போதுமல்ல, ஆம்பளை நிரூபிக்கவல்ல வேணும். செய்யாத குத்துக்கு ஒரு ஜெயில் கடத்தாரமா ஒருத்தர் எனக்கு நியூஸில் பார்த்து செய்யாத குத்துக்கு 8 வருஷம் ஜெயில் கடத்து வந்து ப்ரூவ் பண்ணாராம இல்லைன்னு. அப்போ அந்த 8 வருஷம் அவர் வாழ்க்கை போச்சல்ல. சுப்ரீம் கோர்ட் திருப்பி தருவீங்களா? ஜட்ஜ் அவர்கள் திருப்பி தருவீங்களா? அந்த வாழ்க்கை எனக்கு திருப்பி தருவீங்களா நீங்கள்? இந்த சாரோன் அப்பா அம்மாக்கு யார் பார்த்து சொல்றது? வெகுமானப்பட்ட கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்கள் இந்த சாரோனோட அப்பா அம்மாவுக்கு 50 லட்ச ரூபா அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க மகன் இருந்தா எப்படி பார்ப்பாரோ பார்ப்பார்ல. மகன் வந்து சம்பாதிச்சு நல்லா படிக்க வச்சாங்கல்ல, அந்த வளர்ப்புக்காகவும் அந்த படிக்க வச்ச காரணத்துக்காகவும் அந்த சாரோனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு 50 லட்ச ரூபா இந்த பொண்ணோட சொத்தை வித்துட்டு அவங்க அப்பா அம்மா சொத்தை வித்துட்டு என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்களுக்கு. கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்டு முக்கியமந்திரிக்கும் கேரளா ஜட்ஜ் அவருக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜ் அவருக்கும் ஒரு லெட்டர் போட தயாராகிட்டு இருக்கணும், டைம் பிடிக்க போடுறதுக்கு. கண்டிப்பாக இது கேஸை மறுபரிசீலனை பண்ணணும். இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும்,
எல்லா சேனலும் ஜே 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 பீப் எது ஸ்ரீனை பிடிப்பிச்சு ஸ்ரீனை கொந்து வந்தாச்செல்லாம் வாயில் சொன்னால் போதும். எவனா தானே நாங்களாம் மனுஷமார் இல்லையா? ஏங்க ஜட்ஜ் அவர்களே, நாங்கள் ஆம்பளைக்கு மனுஷமார் இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு மனசு இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? ரெண்டு பக்கம் தப்பு இருக்குது. எல்லாரும் அது மாதிரி எல்லாரும் என்ற ஃப்ரெண்டு மாதிரி என்ற அக்கா தங்கச்சி மாதிரிலாம் என்ற அம்மா மாதிரிலாம் என்ன மன்னிச்சுங்க. வேறு வழி கேட்டீங்க. நல்லவங்களெல்லாம் என் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க, ரொம்ப மன்னிச்சுங்க. 30 வருஷம் 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் மன்னிச்சுங்க. வேறு வழியெல்லாம் பேசுகிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சாரோனுக்கு கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்கள் இந்த பொண்ணோட வீட்டிலேருந்து 50 லட்ச ரூபா பணமாக வாங்கி அவங்க அப்பா அம்மா கொடுக்கணும். அதாவது இந்த மகன் இருந்தால் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பாப்படி பாப்பாடியில் படிக்க வச்சாங்கல்ல, அந்த செலவுக்காக அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த பணத்தை பேங்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி கொடுக்கணும்னு, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கோ அவர் மகனுக்கோ கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் தீர்மானம் சொல்லணும், கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜு தான் தீர்மானம் சொல்லணும். நீங்கள் தான் சார் சொல்லணும், நான் சொல்ல முடியாது சார். சரிங்களா? அதனால் சொல்லணும் வினிதமாய் என்னோட வேண்டுகோளாக வைக்கணும். உங்களுக்கு ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தா, இன்னைக்கு சாரோன்னு இருந்திருந்தா, அவங்க அப்பா அம்மாவுக்கு படித்து முடிச்சவன் தானே, நல்லா ஒன்றாவது ரேங்கில் வந்தவன் தானே. அப்போ அந்த பொண்ணு எப்படி, அப்போ அந்த பொண்ணு நல்லா வாழலாமா? அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? தூக்கு தண்டனை. அரபிக்கண்டிலெல்லாம் பாருங்கள், ஒரு பொண்ணை தொட்டா தூக்கில் போடுறாங்க. இதே பொண்ணு செஞ்சாலும் போடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இனிமேல் சட்டம் கடுமையாக கொண்டு வாங்க. சரிங்களா? ஏழை மக்களுங்கிற ஒரு யூடியூப் சேனல், இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்களா? அது சொல்கிறேன்ல, கேட்டிக்கல? இதே மாதிரி தான் இனிமேல் எல்லாருமே வாய் திறந்தா பொம்பளை கேஸ். இது வாய் திறந்து இப்போ என்ன பேர் கேஸ், எங்கே பேர் கேஸ், யார் பிடிப்பிக்கிறேன்? ஏதோ எதர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் இருக்கிறது, அது நடக்கத்தான் செய்யுது. அது ரெண்டு பக்கம் இருக்கிறது, அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணு போய் ஏமாத்திட்டு பராதி கொடுக்கட்டும், அப்போ கேஸு. மாமியார் பேரில், மாமனார் பேரில், தம்பி குழந்தைனார் பேரில், அப்புறம் மச்சாண்டார் பேரில், அண்ணி பேரில், அப்புறம் லவ் பண்ணும் பேரில். இதே ஒரு பொண்ணு செஞ்சால் இனிமேல் ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தினாலும் அவங்க பேர்லையும் கேஸ் எடுக்கணும். அதே மாதிரி எப்படி அவங்க பேர்லையும் கேஸ் எடுக்கணும்னு வெகுமானப்பட்ட கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஓர்டர் போடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஆமாம், அப்போ எங்களுக்கு மாத்திரம் என்ன, எங்களுக்கு மாதிரி என்ன சட்டம், அப்போ அவங்களுக்கு இல்லையா? என்னது இது ஜட்ஜி சார் அவர்களே, இது என்னது? இப்படியாவான ஆம்பளைகள் நாங்கள் எங்கே போய் வாழ்கிறது? அங்கே எங்கே போகிறது? அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, என்னை என்ற மக்கள் நாடு கடத்துங்க, பொம்பளைகளாத்து நாடு கடத்துங்க. நாங்கள் எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போகிறோம். இது ஊடத்து பொம்பளை கேஸ், பொம்பளை கேஸ், படன கேஸ். என்ன படன கேஸ்? ஆறு படிப்பிச்சா போய் இங்கே நடக்குது, தப்பு நடக்குது. 2 பாகத்தில் நடக்குது, ஒரு பாகம் இல்லை, 2 பாகம் நடக்குது. பாருங்க, இந்த பொண்ணு கேஸில் பணக்கார மாப்பிள்ளை வந்தோடனே பாவப்பட்டவொடனே கொண்டு போட்டாங்க. இது மிகப்பெரிய ஆம்பளை வர்க்கத்துக்கே மோசம், நாசகேடு. அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இது இப்படியா விட்டு போனால் வெகுமான நாங்களும் ஆம்பளைகளை இங்கே போய் வாழ முடியாது. இப்போ இத்தனை கால ஆம்பளைகள் தான் இந்த பக்கம் இது பண்ணாங்க, இப்போ பொம்பளைகளாக இந்த பக்கம் பண்ணுறாங்க. பின் எதுனா தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரம் வருது? ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஆம்பளைகள்லாம் போய் நிற்கிறோங்க. என் பாலிசியும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அடுத்து தான் ஓடி போய் நிற்கிறது என்ற பாலிசி. அது உண்மையான காரியம் தானே? ஏன்னா நம்ம அப்படித்தான். அதனால தான் அவங்களும் நம்மளும் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி இருந்தால் நம்ம விட்டுட்டு போவோமா? நம்ம அக்கா மாதிரி இருந்தால் இந்த தங்கச்சியாக இருந்தால் விட்டுட்டு போவோமா? அதனால தான் அவங்க நம்மளையெல்லாம் இப்படி செய்கிறாங்க. இதே கிடக்கும்போது விட்டுட்டு போய் பாருங்க, 4 நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. 4 பேர்த்து விட்டுட்டு போனோம்னு வச்சுங்க. எப்படி இந்த மாதிரி செய்கிறவங்களை எல்லாம் சாரோனு கொண்ட இந்த பொண்ணு பேர் என்ன டக்குன்னு மெமரியில் வரல. இது இந்த பொண்ணு அன்றைக்கி சொல்லிச்சு, நியூஸில் பார்த்து ஒரு டைமு, நான் செய்துட்டே இல்லை, ஐயோ என் ஜீவிதம் போயே, என் ஜீவிதம் போனேன்னு ஒப்பேரி வச்சது போடல. அன்றைக்கி நியூஸில் பார்க்கும்போது ஒப்பேரி வச்சது. அன்றைக்கி அவங்க தம்பி கொடுத்த மொழியில் தான் ஜிக்கிச்சு அந்த பொண்ணு, அந்த பையனோட தம்பி, சாரோனோட தம்பி. அப்போ அந்த குடும்பத்துக்கு போச்சு. இந்த குடும்பத்துக்கு இந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ஒரு 50 லட்ச ரூபா பணம் வாங்கி அந்த பையனோட சாரோட அப்பா அம்மாவை கொடுக்கணும்னு தாழ்மையை வேண்டி கேட்டுக்கிறேன். ஆம்பளைகளை வாய் தரங்க ஐயா, முண்டம் தண்டவன் நானும் சேர்ந்தானுங்க. வாய் தரக்கலாம் வச்சுங்க ஆம்பளைகளே. எல்லாரும் முக்காடை போட்டு போக வேண்டியதான். இன்னி ஆம்பளைக்கு பூரா ஜெயிலு பொம்பளை தான் இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தோணுது வருங்காலங்களில். இப்போவே ஆம்பளைகளுக்கு
கொடுமை வந்துருச்சு. இப்போ எத்தனை நாள் பொம்பளை கொடுமைன்னு ஆம்பளை கொடுமை தான் அதிகமாக இருக்குது. நான் வெளியே தெரியறதில்ல. ரோசம் மொன்ன ரோசம் காசல் நான் நடக்குந்தான் என்ன நடக்குந்தான் என்னமோ கௌரவ மீசைக்கு ஆசை எங்கள் ஊருக்கு ஆசைன்னு சொன்ன மாதிரி மீசைக்கு ஆசைப்பட்டு கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு வெளியே சொல்கிறதுல ஆம்பளைங்கள்லாம் அவங்க போய் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதுல அவ்வளோதான் கேவலமாக போயிருமல்ல. கேவலம் பார்த்தோம்னா ஆம்பளைகள்லாம் இந்தியாவில் வாழ முடியாது. இந்த ஏழை மக்களுங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.